திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் தங்களை பார்க்கவே முடிவதில்லை என்று கேள்வி எழுப்பிய செய்தியாளரிடம் அத்தொகுதியின் எம்பி திருநாவுக்கரசு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்க இந்த எத்தனை பாக்குறீங்க, இந்த காலையில நீங்க என்ன ரிப்போர்ட் நீ தான் பாக்குறீங்களா? நீங்க 5 வருஷம் இப்படி சொன்னீங்களா? இப்படி உண்மை சொல்றேன். நீ உண்மை சொல்லையா? பொய் சொல்ற. நீ பொய் சொல்ற, யார்கிட்ட காசு வாங்கிட்டு சொல்ற, அல்லது யாருக்கும் அடிமையை சொல்ற. ஆமா, அப்படிதான் நான் சொல்லுவேன். 3 வருஷமே இல்ல, நான் 5 வருஷம் வந்துட்டு இருக்கேன். நீ பாக்கல, நீ சொன்ன நீ ஊர்ல இல்லைன்னு அர்த்தம். இல்ல நீ யார்கிட்ட காசு வாங்கிட்டு சொல்றேன்னு அர்த்தம். வேற இருக்காங்க. சீமான் பேசுற மாதிரி கட்டவாதத்துல பேசினா நீ எல்லாம் அடக்க பண்றது. என்ன கேள்வி யார் பார்த்து கேட்கிற? நீ என்ன இன்னும் பெரிய யோக்கிய மாதிரி 3 வருஷம் பாக்கல நீ சொல்ற. நீ ஏன் சர்டிபிகேட் கேட்பாங்க? வேலை பாரியா? பிரச்சனை என்ன வேணாலும் கேட்பியா? அவசியம் என்ன கிடையாது. இஷ்டம்னா எடுக்கல போயிட்டு யார் எந்த பேப்பர் எந்த டிவி எந்த டிவி அது சொல்லு. உனக்கு பதில் சொல்ல அவசியம் கிடையாது. மரியாதையை கேட்டா மரியாதை பதில் சொல்லுவேன். திருத்தலை ஒட்டுறதுக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு நிமிஷம் முடிச்சு கேட்கல. ஒரு நிமிஷம். தமிழ்நாடு முழுவதும் எதிர்கட்சியின் சார்பில் எம்பி படங்களை போடாம எல்லா தொகுதியிலையும் எம்பி காலம் ஒட்டிருக்கான். எல்லா இடங்கள்லயும் பிஜேபி அதிமுகக்காரங்க எல்லா திருச்சியில மட்டும் இல்ல, எல்லா தொகுதி போய் பாத்துக்குவாங்க. எல்லா தொகுதியிலையும் எம்பி காணும். எல்லா எம்பி என்ன அமெரிக்காவை போயிட்டான். எல்லா எம்பியும் திமுக எம்பி, காங்கிரஸ் எம்பி, எல்லா எம்பியும் இங்கதான் இருந்தோம். எனக்கு என்னன்னா, நீ பாக்கல, நீ வராம போயிட்டேன்னா நான் வழி நிறுத்தமா? நீ எப்படி சொல்லலாம் நான் பாக்கல 2 வருஷம் இப்பதான் பாத்தீங்க, நீ எப்படி சொல்லலாம்? நீ என்ன அரசியல்வாதியா? எனக்கு எதுக்குச்சா? நீ பேப்பர்கார மாதிரி டிவிக்கார மாதிரி கேள்வி கேட்கணும்ல. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.